ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துளசிங்க. எங்கள் வீட்டு கொல்லை பக்கம் வந்துட்டு வாசம் கமகமன்னு அப்படியே துளசியோட வாசம் கொல்லை பக்கம் வழியாக அப்படியே ஹாலுக்கு வந்ததுங்க. என்னால் அந்த வாசம் உட்கார முடியல, அப்படியே இழுத்துட்டு வந்துடுச்சு என்னைய வெளியே கொல்லை பக்கத்துக்கு. எங்கள் வீட்டு துளசியை நீங்கள் யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல, அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டு கொல்லை பக்கத்தில் பார்த்திங்கன்னா துளசிக்காகவே நாங்கள் ஃபுல்லாக அந்த ஓரம் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே அடர்ந்து காடு மாதிரி துளசி மண்டி கிடக்கும், நெருக்கி அப்படியே காற்றடிச்சா அப்படியே பந்து மாதிரி செடி அழகாக ஆடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் துளசி மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே நீட்டாக துளசி மாடம் வரைக்கும் போய் நின்றுருக்கோம். இந்த துளசி போய் எங்கள் வீட்டு கொல்லை வாசல்லேருந்து துளசி மாடம் வரைக்கும் போய் நிற்கும். துளசி செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விதையை வெடிச்சு விட்ருக்குங்க. மழையில் காற்றுல விதையெல்லாம் செதறி கிடக்குதுங்க. பாருங்கள், தரையெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக அவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். துளசியோட விதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா செவுறு முதற்கொண்டு எல்லாத்துலேயும் துளசி விதைங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு செவுறு ஃபுல்லாக துளசி விதை. தரையெல்லாம் பாருங்கள், தரையெல்லாம் ஃபுல்லாக துளசி விதை. செவுரெல்லாம் 2 அடிக்கு அப்படியே பார்த்திங்கன்னா துளசி விதை ஒட்டி கிடக்கு செவுரெல்லாம். வெள்ளை செவரு அதுக்கும் அந்த புள்ளி புள்ளியாக கருப்பு கலரில் ஷீடெல்லாம் அப்படியே தெளித்து ஒட்டி கிடக்குங்க. இந்த ஷீடை கூட நான் சேர்த்து வச்சுக்கலாம், இனிமேல் எடுத்து வைக்கணுங்க ஷீடெல்லாம். இப்போ துளசி நல்லா வளரணுன்னா அது அந்த துளசி விதை வைக்கிது பார்த்திங்களா, அப்போ அந்த நுனியை வெட்டி விட்டுறணுங்க. அப்போ வெட்டி விட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 கிளை 3 கிளை அப்படியே வெடித்து வரும். அப்படி வெட்டி விட்டு வளர்க்கையில் தான் உங்களுக்கு அப்படியே செடி நல்லா பெரிய செடியாக அடர்ந்து வளரும். விதையை விட்டுட்டிங்கன்னா செடி காஞ்ச மாதிரி இருக்குங்க. அதனால் அந்த விதை வைக்கும் போதே அந்த நுனியை வெட்டி விட்ருங்க. ஒரு 2 இலையை அந்த விதை 2 இலை, அதோட அந்த 2 இலைக்கு அடியில் வெட்டி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு நிறைய கிளை விட்டு நல்லா செடி அடர்த்தியாக வருங்க. பார்த்திங்கன்னா அந்த இலையை கூட கிள்ளி நெகம்படாமல் கிள்ளுங்க. இலையை கூட கிள்ளி அழகாக காய வச்சு பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் துளசி பவுடரை கூட தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம். இல்லை 1 ஸ்பூன் சும்மாவே வாயில் அள்ளி போட்டு கிளம்புற வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் துளசி காஞ்ச இலை பவுடரை போட்டு தண்ணி குடிச்சிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. விதையும் இருந்தாலும் சேர்த்து வச்சு விதையும் சாப்பிட்லாங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க. இது பார்த்திங்கன்னா தினம் கிளம்புற ஒரு 3 இலையை இந்த பக்கம் பறித்து வாயில் போட்டு மென்னுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லா ரத்த சுத்தி பண்ணுங்க. இந்த துளசியோட காற்று நம்ம உடம்புக்கு போகையிலேயே அவ்வளோ புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த துளசியை வளர்க்குறதுனால எதுக்கு நான் இவ்வளோ துளசியை விட்டு வச்சுருக்கேன்னா, அதோட காற்று நம்ம தினம் சுவாசிக்கும் போது வீட்டுக்குள்ளேயும் வரும். அதோட தண்ணி தெளித்தோம்னா அது மேலே அவ்வளோ நல்ல வாசம் கமகம்மன்னு அப்படியே கிளம்பும் பாருங்கள். மழை பெஞ்சிச்சுன்னா போதும், அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக துளசி வாசமாக இருக்கும். போகிறவங்க வரவங்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு, ஏம்மா நான் இப்படி துளசியை பார்த்ததே இல்லை அப்படி தான் சொல்லிட்டு தான் போவாங்க. எங்கள் வீட்டுக்கு யாருக்காவது குழந்தைங்களுக்கு முடியலனாலும் எங்கள் வீட்டை தான் ஐடென்டிஃபை பண்ணி துளசி வாங்க வருவாங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க துளசி கேட்பாங்க. எல்லாருக்குமே நாங்கள் கொடுப்போம். அப்புறம் தீர்த்தம் சாமி கும்பிட்டுட்டு துளசி செடி இல்லைம்மா எங்கள் வீட்டில் வச்சா வரமாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க விரதம் விடுறதுக்கு. அப்போ கூட நாங்கள் துளசியை பறிச்சுக்குங்கன்னு கொடுப்போம். எல்லாருக்குமே கொடுப்போங்க, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். எங்கள் வீட்டில் கொடுக்க தாங்க வளருது துளசி அடர்ந்து. இது கிருஷ்ண துளசிங்க, கருந்துளசின்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சுருக்கோம். எங்கள் வீட்டு துளசி மாடம். நான் எப்பயுமே துளசி மாடத்தில் கிருஷ்ண துளசியும் லட்சுமி துளசியும் சேர்த்து தாங்க வைப்பேன். 2 துளசியும் சேர்த்து வளர்ப்பேங்க. எப்படியும் ஒரு 5-6 வருஷத்துக்கு அந்த செடி நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப பெருசாகணுன்னா அதை வேர் விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிச்சுன்னா நான் எடுத்துகிட்டு புதுச்செடி நல்ல நாளாக பார்த்து வச்சுருவேன். வெள்ளிக்கிழமையில தான் மோஸ்ட்லி வைப்பேங்க புதுச்செடி. அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் வயசாகி இறக்க போகிறாங்கன்னா கூட அவங்க வாயில் ஒரு துளசியை கொண்டாந்து வச்சுருவாங்க. அவங்க துளசியை சாப்பிட்டாங்கன்னா மோட்சத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்துக்களில் நம்புகிற வழிபாடுங்க. இது ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த அளவுக்கு துளசியோட மகத்துவம் அவ்வளோ பெருசுங்க. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு துளசி அப்படியே உருண்டையாக பார்க்கையிலே அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா. இது நான் கட் பண்ணலை, பார்த்திங்கன்னா விதைய கூட கட் பண்ணலை, அப்படியே தான் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு துளசி மாடம் இது தாங்க. காவி கோலம் போடுவேன், கலர் கோலமும் போடுவேன், சாதா கோலமும் போடுவேன். எல்லாம் போட்டு அந்த தண்ணி மட்டும் தினம் காலம்பரி சாயந்தரமும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறணுங்க.
விளக்கேற்றுவேன். செவ்வாய் வெள்ளி தினம் என்னால் ஏற்ற முடியாதனால வாரத்தில் 2 நாள் விளக்கேற்றுவேங்க. அவங்க துளசிகிட்ட தினம் பேசுங்க. பேச பேச தான் நம்ம கூட நெருங்கி வருவா. பாருங்கள் நைட்டில் என் துளசி செடி எப்படி அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு துளசி மாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.